ஹலோ வெஸ் வெல்கம் டு வெயிட் கோப். நான் உங்கள் டிஜே. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தணிக்கையில் 4 யூனிட் கவர் பண்ணி உங்களுக்கு ஒன்லைனரும் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டிருக்கேன். இது அஞ்சாவது யூனிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா தணிக்கை ஒதுக்கீடுகளும் காப்போம். அதாவது தணிக்கையாளர் ஒரு சங்கத்தில் என்னென்ன ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு ஆய்வு பண்ணுறது தான் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே வரும், இந்த யூனிட் ஃபுல்லாகவே வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடுனா என்ன, காப்புனா என்ன, ஃபர்ஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒதுக்கீடுன்றது ஒரு எதிர்பாராத விதமா ஏதாவது நடக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல இந்தந்த செலவினங்களுக்குன்னு தனித்தனியா சட்டப்பூர்வமா ஒதுக்குறது தான் பாத்தீங்கன்னா ஒதுக்கீடுன்னு சொல்றாங்க. ஒதுக்கீடுல 2 வகை இருக்கு. ஒண்ணு சட்டப்பூர்வ ஒதுக்கீடு, இன்னொன்னு சட்டப்பூர்வமற்ற ஒதுக்கீடு. சட்டப்பூர்வம்னா ஒரு சங்கத்தோட துணை விதிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வ ஒதுக்கீடு. இதுக்கு துணை விதி கட்டுப்பாடு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதை பத்தி பிரீஃபா பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது காப்புன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மறுக்கப்பட்ட செலவு, அதாவது ஒதுக்கீடு பண்ணல பட் இருந்தாலும் ஒரு சில இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ சங்கத்துல மீதி இருக்கிற தொகை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாண்ட்லயோ அரசு பத்திரங்கள்லயோ ஏதாவது போயிட்டு முதலீடு பண்ணி வச்சு அதுல இருந்து வர அமௌண்ட் எடுத்து ஸோ இதுக்கு கூட தான் பாத்தீங்கன்னா காப்புகள்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வ ஒதுக்கீடு தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 சட்டப்பிரிவு பாத்தீங்கன்னா 72. ஸோ நிகர லாப பிரிவினை. ஸோ அந்த சட்டம் துணை விதிகள் அடிப்படையில் ஒதுக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வ ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா சேமநிதி. சேமநிதி எவ்வளவு ஒதுக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா 20%. ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு கூட்டு சங்கமும் பாத்தீங்கன்னா 20% அவங்களுடைய நிகர லாபத்திலிருந்து 20% ஒதுக்கணும். அந்த ஒதுக்கப்பட்ட நிதி உதவும் வங்கி, ஸோ அந்த வங்கிக்கு யார் நிதி உதவுறாங்களோ அந்த வங்கியில அவங்க முதலீடு செஞ்சு வைக்கணும். அப்படி முதலீடு பண்றது அந்த கூட்டுறவு சட்டம் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இது கரெக்டா பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு தணிக்கையாளர் ஆய்வு பண்ணுவாரு. ஸோ அதுதான் அவருடைய இங்க வேலை. அடுத்த பாத்தீங்கன்னா விவசாய கடன் நிலை நிறுத்தும் நிதி. ஸோ விவசாய கடன் யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் தான். ஸோ அவங்க கொடுக்குற கடன் ஒரு வேலை ஏதாவது ஒரு இயற்கை இடர்பாடுனால அவங்களுக்கு விளைச்சல் ஒழுங்கா வராம அது கட்ட முடியாம போச்சுன்னா அந்த குறுகிய கால கடனை மத்திய கால கடனா மாத்துறதுக்காக அவங்களுக்கு அதுக்கு ஆகிற செலவுக்காக 15% பாத்தீங்கன்னா இவங்க விவசாய கடன் நிலை நிறுத்தும் நிதி ஒதுக்குறாங்க. ஸோ இது ஒதுக்குறதுக்கு நிர்வாகத்தோட ஒரு அனுமதி வேணும். ஸோ நிர்வாகத்தோட அனுமதி இல்லாம அவங்க ஒதுக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட கால கடன் நிதி. ஸோ நீண்ட கால கடன் நிதி பாத்தீங்கன்னா நிலவள வங்கிகள் தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய சேவை தொடர்ந்து இருக்கணுன்றதுக்காக 10% பாத்தீங்கன்னா நிலவள வங்கி நீண்ட கால கடன்களுக்காக ஒதுக்குறாங்க. ஓகேங்களா? நிலவள வங்கி தான் அதோட சேவை நிலைப்படுத்துறதுக்காக வேண்டி ஒதுக்குறாங்க. அடுத்தது பொய்த்த கிணறு நிதி. ஸோ பாத்தீங்கன்னா இந்த நிலவள வங்கி தான் இந்த பொய்த்த கிணறு நிதியும் கொடுக்குறாங்க. பொய்த்த கிணறு நிதினா கிணறு வெட்டுறதுக்காக அவங்க கொடுக்குற அமௌண்ட் வச்சு வெட்டிட்டாங்கன்னா தண்ணி இல்லாம போகுது பாத்தீங்களா? ஸோ அந்த டைம்ல அது வேஸ்ட் தான். ஸோ அது நிவர்த்தி பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த 10% பொய்த்த கிணறு நிதி ஒதுக்குறாங்க. தண்ணி இல்லாம போனா மட்டும்தான் ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து இதுக்கு ஈடு செய்யறதுக்காக வேண்டி 10% ஒதுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கட்டட நிதி. அதாவது ஒரு கூட்டுறவு சங்க அலுவலுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல ஒரு பில்டிங் வேணும்னா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா 10% ஒதுக்கி வருங்காலத்துல ஏதாவது தேவைன்னு போது அந்த நிதி எடுத்து ஒதுக்குவாங்க. இதுக்கு பதிவாளரோட அனுமதி வேணும். ஓகேங்களா? பதிவாளர் அனுமதியோட தான் ஒரு ஏதாவது கட்டடம் கட்டணும்னாலும் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த பாத்தீங்கன்னா பொதுநல நிதி. அதாவது ஒரு கருத்தரங்கு, ஒரு மாநாடு, பொதுமக்களுக்காக ஏதாவது செய்யணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா பொதுநல நிதி 10% ஒதுக்கி ஸோ அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா சங்க உறுப்பினர், ஊழியர், பொதுமக்கள் அவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த பொதுநல நிதியிலிருந்து எடுத்து செலவு பண்ணாங்க. ஓகேங்களா? இதை துணை விதியில் எப்படி குறிப்பிட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க செலவு பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா விலை ஏற்றத்தாழ்வு நிதி. ஸோ விலை ஏற்றத்தாழ்வு நிதினா எதிர்பாராத விதமா வியாபாரத்துல ஏதாவது இடர்பாடு ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது கூட்டுறவு விற்பனை சங்கம், கூட்டுறவு பண்டக சாலை அதுல விலை ஏற்றத்தாழ்வு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதோட இழப்பை தவிர்க்கிறதுக்காக வேண்டிதான் 10% இந்த விலை ஏற்றத்தாழ்வு நிதி ஒதுக்குறாங்க. ஓகேங்களா? அதோட ஒதுக்கணும்னா நிர்வாகத்தோட அனுமதி வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா கால்நடை மேம்பாட்டு நிதி. இது பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அவங்க தான் ஒதுக்குவாங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பால் மாடை வச்சு ஒரு லோன் வாங்குறாங்கன்னா அந்த மாடு இறந்து போயிடுச்சுன்னா அந்த பால் மாட்டுக்கு வாங்கின கடன்ல 50% இழப்பீடா இந்த
10% ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா, கால்நடை மேம்பாட்டு நிதி. ஸோ இதுல இருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறையோட அனுமதி தேவை. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாராக்கடன் நிதி. கடன் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கடனை வந்து வசூல் பண்ண முடியல இல்லை வராமல் போயிடுச்சுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்காக 10% வந்துட்டு ஒதுக்குறாங்க. தவணை தவறிய கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த 10% ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சுதான் அதை ஈக்குவல் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தோட அனுமதி வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி, கூட்டுறவு கல்வி நிதி. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கமுமே எல்லா சங்கமும் சரி கட்டாயமா இந்த நிதி வந்து ஒதுக்கணும்னு ப்ரீவியஸ் வந்து செமஸ்டர்ல வந்து நீங்க லால படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. கட்டாயமா இந்த நிதி வந்துட்டு ஒதுக்கணும். கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி வந்து பார்த்தீங்கன்னா 3%, கல்விக்கு வந்து 2%. ஸோ இதை கண்டிப்பா வந்துட்டு ஒதுக்கிதான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம நிதி 20%, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை கடன் நிலைநிறுத்தும் நிதி சேம நிதி 20%, வேளாண்மை கடன் நிலைநிறுத்தும் நிதி 15%. மித்தபடி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% தான் வரும். இப்போ மைண்ட்ல அதை வச்சுக்கோங்க. அது போக மீதி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி 3, கல்வி நிதி 2. ஸோ ஈஸியாக மனப்பாடம் பண்ணீங்கன்னா சேம நிதி 20, கடன் நிலைநிறுத்தும் நிதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15, கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி 3, கல்வி நிதி 2. ஓகேங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே 10 தான் வரும். ஓகேங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ மற்றும் ஒதுக்கீடு தான் பார்க்க போறோம். அதுல வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலி சமப்படுத்தும் நிதி. ஸோ இப்போ வந்து ஒரு தொழில் கூட்டுறவு சங்கமோ இல்லை நெசவாளர் கூட்டுறவு சங்கமோ அவங்க வந்துட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்கன்னா அவங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு ஒருத்தர்கிட்ட தான் போயிட்டு இப்போ ஒரு துணி நெய்யறாங்கன்னா இந்த ஒரு துணி நெய்யறதுக்கு இவ்வளோ ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு இயற்கை சூழ்நிலையினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் உற்பத்தி பண்ண பொருளோட விலை வந்து திடீர்னு குறையும். ஸோ அந்த காரணத்தை வச்சு நம்ம பொருள் உற்பத்தி பண்ணவங்களுக்கு போயிட்டு நம்ம கம்மியா காசு கொடுக்க முடியாது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி சமப்படுத்தும் நிதியை வச்சுதான் அவங்களுக்கு போய் காசு கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேய்மான நிதி ஒதுக்கீடு. ஸோ தேய்மானன்றது எல்லா சொத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் இருக்கும். ஆனால் நிலத்தை தவிர்த்து நிலம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 0%, அதாவது நிலத்துக்கு தேய்மானம் இருக்காது. ஓகே. மித்தபடி எல்லா ஒரு பொருளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானத்தை வந்து ஒதுக்கி தான் ஆகணும். இந்த தேய்மான ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா நிகர லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒதுக்கணும். ஓகேங்களா. இப்போ ஒரு சங்கத்துல நிகர லாபம் வந்தாலும் சரி நட்டம் வந்தாலும் சரி நீங்க வந்துட்டு தேய்மான ஒதுக்கீடுன்றது வந்து ஒதுக்கி தான் ஆகணும். அது கம்பல்சரி. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா லாப நட்ட கணக்குல வந்துட்டு தேய்மான ஒதுக்கீடு வந்துட்டு நட்டம் பக்கத்துல காமிக்கணும். சொத்து பொறுப்பு பட்டியல வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு பக்கத்துல காமிக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூலதன ஒதுக்கீடு. மூலதன ஒதுக்கீடுனா நீங்க இப்போ ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா அதாவது உங்கள்கிட்ட ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்தை நீங்க விற்கும் போது அதுல வர எக்ஸ்ட்ரா லாபத்தை வந்துட்டு நீங்க இதுக்குன்னு தனியா ஒதுக்கீடு மூலதன ஒதுக்கீடுன்னு போட்டு நீங்க தனியா ஒதுக்கி வைக்கணும். அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு அதிகமா லாபம் வந்துச்சுன்னா அதை நீங்க தனியா எடுத்துக்கூடாது. ஸோ சொத்தின் மீது வர லாபத்தை வந்துட்டு நம்ம லாபமா கன்வெர்ட் பண்ணிக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க மூலதன ஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று வச்சுதான் நீங்க வந்துட்டு அதை ஒதுக்கீடு பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இந்த லெசனுக்கு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தேய்மான ஒதுக்கீடு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேய்மான கணக்கீடு வந்து எவ்வளோ பண்ணணும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு அரைக்கலன் ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வரும் கூட்டுறவு சங்கம் எல்லாமே 5% ஒதுக்கணும் வருடந்தோறும். இதர சங்கமாக இருந்தால் 10%. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு பொருத்துகள், அதாவது ஃபிக்சர் நம்ம எக்ஸ்ட்ரா அதாவது நம்ம அரைக்கலன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி போடுறோன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% வருடந்தோறும் கொடுக்கணும். அடுத்தது நூல் புத்தகம் அந்த மாதிரி ஏதாவது வாங்குறோன்னா அதுக்கு 10%. கட்டடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கமாக இருந்தால் 2.5, இதர சங்கமாக இருந்தால் 5. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கணிப்பொறி, ஸோ கம்ப்யூட்டர் யூசேஜுக்கு 33%. ஸோ இது நோட் பண்ணி இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்தது வாகனங்கள். அதாவது வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆண்டுக்கு மட்டும் 30% கழிக்கணும். 2வது 3வது 4வது 5வது வர 5 கழிச்சிட்டே வந்துடும். ஓகேங்களா. 2வது ஆண்டு 25, 3வது ஆண்டு 20, 4வது ஆண்டு 15, 5வது ஆண்டு 10 வருடந்தோறும் இந்த மாதிரி கழிச்சிட்டு வரணுன்றாங்க. அடுத்தது கூட்டுறவு அச்சகம், அந்த அச்சகத்தில் இருக்கிற இயந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8%. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிலம், நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு வந்துட்டு 0%, அதுக்கு வந்து தேய்மானமே இருக்காது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சர்க்கரை மற்றும் நூற்பாலை உள்ள சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி சட்டத்தில் குறிப்பிட்டபடி தான் அதுக்கு வந்து தேய்மான விழுக்காடு வந்து ஒதுக்கணுன்றாங்க. வருமான வரி சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1961. ஸோ அந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கபடி தான் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை மற்றும் நூற்பாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா
தேய்மான ஒதுக்கீடு வந்துட்டு ஒதுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனும் முடியுது. ஸோ இதுக்கான ஒன்லைனர் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்துட்டு மாடல் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதுக்காக என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சேனல் சார்பாகவும் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிஜே. தேங்க்யூ டு ஆல்.